அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். ப்ரெஷோவில் மிகப்பெரிய அளவில் எமோஷன்ஸ் அண்ட் பாராட்டுகளை பெற்று மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் 3 BHK. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து இன்றைக்கி காசி தேட்டரில் 3 மணி ஷோக்கு வந்து கிவ்அவேல தான் பார்த்தேன். அதுக்கு வந்து கிவ்அவே கொடுத்த ட்விட்டரில் பிரபலமாக இருக்கிற, இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்க திரு கிறிஸ்டோஃபர் கனகராஜ் அவர்களுக்கு நம்ம ஷவுட் அவுட் கொடுக்கலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 200 ட்விட்டர் மெம்பர்ஸை வந்து கேதர் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பால்கனி ஃபுல்லாகவே 220 சீட்டை வந்து ஃபுல்லாகவே ரிசர்வ் பண்ணி கிவ்அவே மாதிரி கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு கார்பரேட் லெவலில் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுத்துருந்தாரு. ஃப்ரீ கிவ்அவே, ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது அவருக்கு ஃபஸ்ட் டே அன்றைக்கே 3 மணி ஷோ கொடுத்தது பெரிய விஷயம். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவருக்கு ஹெல்ப் பண்ணதாக அவரே சொன்ன மிஸ்டர் வெங்கட்ராமன் அவருக்கும் நம்மளோட பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். மிக சிறந்த அனுபவமாக இருந்தது. அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஷவுட் அவுட் கொடுக்கறது ஒரு மிக சிறந்த விஷயமா என்ன அளவில் பார்க்கப்படுது. நல்ல ஒரு கிராட்டிடியூட், நல்ல ஒரு முயற்சி. அவரோட முயற்சி இது மாதிரி நிறைய படத்துக்கு கொடுத்தா எல்லா ட்விட்டரில் இருக்கவங்களும் சரி, மக்களும் வந்து முதல் நாளே பார்த்த ஒரு அனுபவம் பெறுவாங்க. அவரால் முடிஞ்சது பண்ணதுக்கு அவருக்கு நம்ம பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். அவர் யூஎஸ்லேருந்து இப்போ லீவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இன்றைக்கி எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்த்தாரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து 8 தோட்டாக்கள் சொல்லி ஒரு தமிழில் வந்து சிறந்த ஒரு படமாக அறியப்பட்ட, அந்த காலகட்டங்களில் அறியப்பட்ட, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அறியப்பட்ட படத்தை இயக்குனர் ஸ்ரீகணேஷ் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. குருதி ஆட்டத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக்காக இருக்குமான்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் சித்தான்னு சொல்லி ஒரு வெற்றி படம் கொடுத்த சித்தார்த் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது செலக்டிவாக சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுற போர் தொழில் மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுற சரத்குமார் அவர்கள் சப்போர்ட்டிங் கேரக்டரில் இந்த படத்தில் வராரு. மெயின் கதையின் நாயகன் மாதிரியான ஒரு இது ட்ரைலரில் வந்தது. அது இல்லாமல் சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் தேவயானி அவர்களும் சரத்குமார் அவர்களும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. அது இல்லாமல் கன்னடத்தில் ஒரு சிறந்த நடிகை அறியப்படுற, கண்டிப்பாக வந்து பல விருதுகள் பெற்ற நடிகையான ஒரு நடிகை சைத்ரா ஆச்சாரியா இந்த படத்தில் தமிழில் அறிமுகம் ஆகிறாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே குட் நைட் படத்தில் கவனம் ஏற்ற மித்தா ரகுநாத் வந்து இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், புது டீம், நல்ல டீம் கலாம் இறங்கியிருக்கணுன்னே நல்ல ஹைப் இருந்தது. அதனால இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதெல்லாம் கிவ்அவே டிக்கெட்டும் கிடச்சிது. காசி தேட்டரில் 3 மணிக்குள்ள ஷோ இன்றைக்கி பார்த்துட்டேன். வாங்க இந்த படத்தில் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இந்த ரிவ்யூவில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அந்த படத்தோட வெர்டிக்ட் என்னன்னா, கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் இது. ஆனால் ஒரு 80s கிட்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸுக்கு கூட கண்டிப்பாக ஓரளவு ஓகேஷ் படம் தான். அதனால 80s கிட்ஸுக்கு ரொம்பவே நெருக்கமான படமாக இருக்கும். ஏன்னா கதையோட அந்த ஒரு நாட்டு அது என்னன்றது ரிவ்யூவில் பார்க்கலாம். நான் ஃபுல் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த படத்தோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவு மக்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் இந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு கதை வந்து எல்லா மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக வந்து போயிருக்கும். ஒரு வீடு வாங்கணுன்ற கனவு தான், அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு ஒன்லைனு. வாங்க விமர்சனத்துக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரியான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த காலத்து மனுஷன். அவருக்கு வந்து இன்னும் கம்ப்யூட்டர் வந்து ஃபெமிலியர் ஆகலை. ஸோ அதனால் அவர் வந்து கம்ப்யூட்டரில் இல்லாமலே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரு. அவரு தான் மெயின் அவங்க ஃபேமிலியில் வந்து ஏர்னிங் மெம்பரு. அவரோட கஷ்டத்தெல்லாம் மீறி பசங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறாரு. ஒரு பையன் தான் சித்தார்த்து, பொண்ணு வந்து மிதா ரகுநாத். அப்படி பையனும் பொண்ணும் அந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லேருந்து நல்லா ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருக்க, ஒரு 7 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்க. 2006 தொடங்குது. அப்போ 2006 ஸ்கூல் போய்கிட்டு இருக்காங்க சித்தார்த்தும் மீதா ரகுநாத்தும். அப்போ வந்து ஒரு மொத்தம் 15 லட்சம் அன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும்னு 2006 நிலவரப்படி சேர்த்து வைக்கிறாரு. அவரும் ஒய்ஃப் தேவயானியும் வந்து திட்டம் போடுறாங்க. சரத்குமார் அவர்களும் தேவயானியும் பசங்களான சித்தார்த்தும் மிதா ரகுநாத் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து கணக்கு போட்டு 15 லட்சம் டார்கெட் வச்சு 7.5 லட்சம் சேர்த்துடுறாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டு வரும்போது அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு 1 வருஷம் டார்கெட் பண்ணி பட்ஜெட் போட்டு பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே விலை ஏறிடுது. லேண்ட்லாம் விலை ஏறிடுது. அது இல்லாமல் சரத்குமாருக்கு எதிர்பாராத விதமாக உடம்பு முடியாமல் போயிடுது. அதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பணத்தை திரும்ப சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஒரு பிரச்சனை வந்து அந்த பணம் தான் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய விஷயமா ஆயிடுது. இப்படி ஒரு தடவையும் கிட்டத்தட்ட 3-4 தடவை பணம் சேர்க்க முயற்சி பண்ணி அந்த பணம் வேற ஒரு இதுக்கு போயிடுது. மிடில் கிளாஸ்க்கு உண்டான அந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை தாண்டி சரத்குமார் அவர்கள் வந்து
என்ன பண்ணார் 2027 வந்து கதைக்களம் நகருது 2006லேருந்து 2027 வரைக்கும் அந்த ஒரு 20 வருஷம் ஜேர்னியில் இவங்களும் வந்து பெரிய பசங்களாகி கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமான வாழ்க்கையெல்லாம் காமிக்கப்படுது. இது அதுக்கப்புறமா அவங்க 3 BHK வாங்கினாங்களா இல்லையா சரத்குமார் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையான வந்து சித்தார்த்தும் பொண்ணும் சேர்ந்து வாங்கினாங்களா இல்லை வீடு வாங்க கனவாக இருந்ததா இல்லை நிஜமாச்சா அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் வந்து நெகிழ்ச்சியாக சொல்ல தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அரவிந்தன் அவரங்கன் அப்படின்றவர் தான் இந்த நாவலை வந்து 3 BHK நாவல் எழுதியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். ஒரு மிடில் கிளாஸில் உண்டான அந்த ஒரு வழி வந்து இந்த வாடகைக்கு இருக்கவங்களுக்குள்ள அந்த ஒரு கரண்ட் இருக்காது, தண்ணி பிரச்சனை இருக்கும், அது இல்லாமல் இடுக்கமாக இருக்கும், பாத்ரூம் வசதி இருக்காது, அது இல்லாமல் ஒரு சிங்கிள் பெட்ரூம்லேயே வந்து ஹாலில் பத்துக்கணும், பெற்றவங்க பசங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கணும் ஸ்டடிக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி 3 BHK வாங்கிட்டு ஆளாளுக்கு ஒரு ரூமில் வந்து சுதந்திரமாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்தை நாட்டை எடுத்ததில் இயக்குனர் ஜெயிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இனி படத்தோட ஆக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். படத்தோட ஆக்டர்ஸில் மெயினில் வந்து கதையின் நாயகன் மாதிரி கிட்டத்தட்ட ஹீரோ ஈக்குவல் கேரக்டரில் சரத்குமார் அவர்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். இருந்தாலும் படத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிற அவரோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஒரு மிடில் கிளாஸில் வந்து கம்ப்யூட்டரே தெரியாமல் ஆஃபீஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்னு ஒரு கட்டம் வந்தோன்னா அதிக முயற்சி பண்ணி கற்றுக்கிறது, பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, நெகிழ்ந்து ஒரு ஒரு கட்டமும் தோந்துட்டு வரும்போது பையனுக்கு ஆறுதல் சொல்கிறது, கண்டிப்பாக பொறுத்துக்கு பார்த்துக்கலாம்ப்பான்னு நம்பிக்கை கொடுக்கறது, நானே ஒரு ஃபெயிலியர் தான், நானே தோல்வியிலேருந்து மீண்டு வந்துட்டேன், நீ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் மிகப்படுத்தாத நடிப்பை வந்து அவரோட ஷட்லாக நடிப்பை கொடுத்துருக்க சரத்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தேவயானி அவர்களுக்கு குறைஞ்ச சீன் தான் இருந்தாலும் அவங்க அந்த அவங்களோட அந்த நடிப்பில் வச்சு அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. படத்தில் மெயினாக சித்தா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வெயிட்டான ரோலு சித்தார்த் அவர்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் சிறந்த நடிகர் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் நல்லாவே பின்னி பாடல் எடுக்கிறாரு. ஸ்கூல் பசங்க ஸ்டேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஐடியில் வந்து வேலைக்கு போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற வரைக்கும் உண்டான அந்த கோபங்கள் தாபங்கள் ஃபெயிலியர்ஸு ஹேண்டில் பண்ணுறது, வீடு வாங்க முடியாத விரக்தி கோபம், ஒரு கட்டத்தில் வந்து ஆஃபீஸில் ஐடி ஆஃபீஸில் வந்து மேனேஜரை ஏற்று பேசுகிறதுன்னு சொல்லி எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படத்தை கரியரில் முக்கியமான படம் இந்த படம்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் படத்தை லைட்டாக கொண்டு போகிறதுக்கு யோகி பாபு செகண்ட் ஹாஃபில் தான் வரார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி வந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டாக அவர் சதீஷ் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் அவர்களோட காலேஜ் ஃப்ரெண்டாக வரவர். அது இல்லாமல் படத்தில் இப்போ லேடிஸ் கேரக்டரில் மெயினாக வந்து மிதா ரகுநாத் நல்ல துடிப்பான கேரக்டரு. ஆரம்பத்தில் துடிப்பாக வந்து வீட்டில் வந்து கணக்கு போட்டு ஃபேமிலியை இது பண்ணுறது, இப்போ அண்ணனுக்காக வந்து நல்ல மார்க் எடுத்துமே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறது, அண்ணன் வந்து படிக்கட்டும்னு சொல்லி அவன் விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி மெச்சூரான கேரக்டர் நல்லாவே உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க மிதா ரகுநாத். சிறந்த ஒரு படங்கள் நிறைய பண்ணுவாங்க, இனி வருங்காலத்தில் நல்ல நடிகைன்னு பேர் வாங்கிட்டாங்க, நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து உடஞ்சி அழுவாங்க, புருஷன் கூட சண்டை போட்டு வந்து அந்த சீனை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் மெயினாக ஸ்கோர் பண்ணுறது வந்து கன்னடத்தில் மிக ப்ராமிசிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டு வர அந்த ஒரு நடிகை சைத்ரா பி ஆச்சாரியா, அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நல்ல தமிழுக்கு நல்ல அறிமுகம் அவங்க. சித்தார்த்துக்கு ஸ்கூல் மேட்டாக வந்து அதுக்கப்புறம் அவங்க க்ரஷ்ஷாக மாதிரி அதுக்கப்புறம் அவங்களே ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சித்தார்த்தை. அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க தான் படத்தை தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது படத்தில், நல்லா எழுதப்பட்டிருக்கு அவங்க கேரக்டரு. அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கும் போது கிட்டத்தட்ட அழகிய படத்தில் வந்து அந்த பார்த்திபன் அவர்கள் ஹீரோயினை சந்திக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதை நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த துணி கடையில் பார்க்குற சீன் பாருங்கப்பா சொன்னால் ரிவீல் ஆகிடும். அந்த ஸ்கின் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, சித்தார்த் அவர்களும் சைத்ரா பி ஆச்சாரியாவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படத்தில் மியூசிக் வந்து நல்லாவே போட்டிருக்காரு அம்ருத் ரகுநாத், நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஒரு சீன்ஸ் வரும், அதெல்லாம் கூஸ்பம் மூமெண்ட்ஸாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மும் நல்லா இருக்குது, பாடல்களும் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம், அவருக்கு பாராட்டுகள். கேமராவும் நல்லா இருக்குது, ஏன்னா அந்த 3 BHK சிங்கிள் பிஹெச்கே வாடகை வீடு எல்லாமே நல்லா கவர் பண்ணி எடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலே சவுண்டாகவே இருக்குது. படம் ஆஹா ஓஹோ அண்ணா சில காட்சிகள் நல்லாவே பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய இருக்குது. என்னென்னா இது வந்து படத்தில் வந்து அவுட் அண்ட் அவுட்டு வந்து வர காட்சிகள் எல்லாமே இவங்க 4 பேரும் ஒன்றாவே ஒரு இடத்துல மார்க்கில் உட்காந்து வசனங்கள் வந்து ஸ்டேஜ் ட்ராமாவில் சொன்ன மாதிரி இருக்குது. சில காட்சிகள் அது கொஞ்சம் தனித்தனியாக அவங்க கேரக்டரை வச்சு அவங்களுக்குள்ளே பேசிட்டு வந்து பேசுகிற மாதிரி சரத்குமார் அவர்களும் தேவயானி அவர்களும் முடிவு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். இல்லைனா 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பல காட்சிகள் நகருது. அது வந்த காட்சி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, அது என்னால் ஒரு சின்ன குறையாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் 80s உள்ள கதை மாதிரியே சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம், ஏன்னா 80s கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ உள்ள பசங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, ஏன்னா இஎம்ஐல இப்போ நிறைய லோன்ஸ்லேயே வீடு வாங்கிறாங்க,
அவங்களுக்கு வந்து இந்த வலியெல்லாம் என்ன எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒண்டு கொடுத்துற மாதிரியான வீட்டில் இருந்தவங்களுக்கு தான் அதை பற்றிலாம் நல்லா தெரியும். இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து ஒண்டு குடும்பத்தில் இருந்த வாய்ப்பில்லை. எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே அப்பார்ட்மெண்ட்டு தனித்தனியாக ஃப்ரீடமாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவில் கனெக்ட் ஆகுன்றது தெரியல. அது இல்லாமல் படம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் மெலடி ட்ராமாவாக போயிடுது. ஒரு ட்ராமா மோட்ல இல்லாமல் சீரியல் மோட்ல இல்லாமல் படமாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் காமெடி வந்து யோகி பாபு அவர்கள் காமெடி, அப்புறம் காலேஜில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து காமெடியாக வச்சு கொண்டு போகிறதுக்கு சீன்ஸ் இருந்துமே அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு 20 நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேகிங் ஆகுது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் மேக்கப்பில் வந்து சரத்குமார் அவர்கள், தேவயானி அவர்களுக்கும் அந்த வயசான கேரக்டர்லேயும் சரி, இளமை கேரக்டர்லேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அதே போல் சித்தார்த் அவர்கள் ஸ்கூல் கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் ஈடுபட்டிருக்கலாம். வேறு கேரக்டர் பண்ணி பசங்களை வச்சு பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இப்படி சின்ன சின்ன குறைகளை தாண்டி படத்தை ரசிக்க வைக்கிறது மெயின் பில்லர்கள் கேரக்டரான சரத்குமார் அவர்கள், தேவயானி அவர்கள், சித்தார்த் அவர்கள், மிதா ரகுநாத், அப்புறம் சைத்ன்யா பி ஆச்சாரியா எல்லாருமே அவங்க ரோலை நல்லா பண்ணி படத்துலேருந்து நம்மளை வந்து ஒன்றரை வச்சிடுறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னா மொத்தத்தில் இது 80s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காது, லேகிங் இருக்காது. செகண்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு கடந்து போயிடலாம். அதனால ஓரளவுக்கு ஒன் டைம் வந்து ஓகேஷனாக வாட்ச், டீசெண்டான வாட்ச் தான். கண்டிப்பாக ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம் தான். இப்போ தேட்டர்களில் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலான ஃபீல் குட்டான படம். ரொம்பவும் வந்து கிரிஞ்சுத்தனமாக இல்லாமல் தேவையான விஷயங்களை மட்டும் மக்களுக்கு கடத்தினதில் இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் வெர்டிக்ட்டு. வேறொரு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூ அல்லது மட்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.